பெண்ணுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, உங்களுக்கு நாங்கள் லோன் கொடுக்குறோம் அப்படின்னு. அந்த பெண் என்ன பண்ணுறாங்க, சரி லோன் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் அவங்களோட ப்ரூஃப்ஸ் எல்லாம் ஏற்றி ஒரு சம் அமௌண்ட் ஒரு 10,000 லோன் கொடுக்குறாங்க. 10,000 லோன் கொடுத்தோடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மேற்கொண்டு ஒரு 1,000 நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,00,000 லோன் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு 1,00,000 லோன் வருது அப்படின்ட்டு அவங்க 1,000 டெபாசிட் பண்ணிவிட்டு அவங்களோட ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாமே அந்த அக்கௌண்ட்டுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்பி மறுபடியும் ஒரு லிங்க் அனுப்புகிறாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா, கிளிக் பண்ணிவிட்டு விட்டுட்டாங்க. இவங்களுடைய மொபைலில் போயிட்டு அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அந்த ஃபோட்டோஸ் பண்ணி அந்த மொபைல் நம்பரில் இருக்கிற அவங்களோட ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ்க்கே வந்து அந்த ஃபோட்டோஸ் அனுப்புகிறாங்க. அந்த மாதிரியான கேசஸ் நம்மகிட்ட வந்திருக்கு. லேட்டஸ்ட்டாக இன்னொரு கிளைண்ட், அதாவது எப்படின்னா, ஒரு 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்டு. அவங்க வந்து 12th முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டாங்க, காலேஜ் சேர்ந்துட்டாங்க. ஒரு கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது ஒரு கால் வருது, அதாவது அந்த 12th இப்போ போன வருஷம் 12th படித்தாங்கன்னா அந்த 12th படித்த அந்த ஸ்கூலில் இருக்க எல்லாருடைய அந்த மாணவிகளோட லிஸ்ட் எடுத்து அந்த நம்பருக்கு எல்லாத்துக்குமே கால் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் கால் பண்ணி இது இந்த மாதிரி 11th 12th வந்து பாஸ் பண்ணவங்களுக்கு 48,000 கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க, அதனால் உடனடியாக வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டு, ஆதார் ப்ரூஃபு, அந்த பெண்ணுடைய ஃபோட்டோ எல்லாத்தையும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான கேஸஸும் நம்மக்கிட்ட வந்திருக்கு.